அனைவருக்கும் வணக்கம். பகல்காம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பைசன் ஆற்றுப்படுகையில் நடைபெற்று முடிந்த கொடூர சம்பவம் 28 பேர்களினுடைய உயிர்களை ஒரு ராணுவ உடையிலே வந்து அவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் இன்றைக்கு உலகையே உலுக்கி இருக்கிறது. அன்றைய தினம் சவுதி அரேபியாவில் அங்கு இருந்த நமது பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்தியாவிற்கு வந்து மேற்கொண்டு நடவடிக்கைகளை சந்தித்தார். இன்று வரையிலும் அதற்கான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் விபத்து நடந்த 5 நிமிடத்திலே ஹெலிகாப்டர்ல அந்த இடத்திற்கு போய் இறங்கிய மாவீரர் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு, இது ஆன்மீக பூமி, இதில் தீவிரவாதத்திற்கு சிறிதும் கூட இடம் கிடையாது. ஒரு சமயம் 1972 நினைக்கிறேன், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தது. வங்காளதேசத்தை பிரித்து கொடுப்பதற்காக அன்றைக்கு போர் நடந்தது. அப்பொழுது பாகிஸ்தான் படை வீரர் ஒருவருக்கு 10 பேர் சமம் என்று எல்லா பத்திரிகையில் எழுதினார்கள். ஒரு பாகிஸ்தான் படை வீரருக்கு 10 பேர் என்று எழுதினார்கள். ஆனால் போர் முடிந்த பிறகு ஒரு இந்திய போர் படை வீரனுக்கு 10 பாகிஸ்தான்கள் சமம் என்று அந்த மாற்றி எழுதினார்கள். இது முன்பு நடந்த ஒரு சம்பவம். கார்கில் போரிலே நடந்தது. அப்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதிலே அந்த ஸ்ட்ரைக் அந்த போரை நடத்தி காட்டினார்கள். அதன் பிறகு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது. அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொன்னார்கள், இந்தியாவில் இன்றைக்கு சொன்னது மாதிரி ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள். அமெரிக்கா அன்றைக்கு ஆதரவாக இருந்தது பாகிஸ்தானுக்கு. அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார், என்னுடைய இந்தியாவில் பாதி இடத்தை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற வரைபடமே இருக்காது என்று சொன்னார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அதன் பிறகு மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புல்வாமா அட்டாக்கில் தாக்கினார்கள் நமது ராணுவ வீரர்களை. அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல துல்லியமாக போய் பாகிஸ்தான் ஊருக்குள்ளே போய் அங்கிருந்த அத்தனை படை பாகிஸ்தான் ராணுவ படை வீரர்களை கொன்று குவித்தது மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் அன்றைக்கு நடந்த போர். யாரும் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ரத்த ஆறும் கூடும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு குடிப்பதற்கு இன்று தண்ணீர் கிடையாது. சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு நதி கூட இன்னைக்கு அதை மூடி இருக்கிறார்கள். ஆனால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று தெரியுமா சொல்லுகிறார்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தை வைத்து இவர்தான் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். பாகிஸ்தான் படை வீரர்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாது என்று அஞ்சுகிறார்கள். இதற்கிடையில் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டில் நமது அன்புக்குரிய தமிழிசை அவர்கள் சொன்னதை போல சுற்றுலா போனவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலே கணவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான். ஆடைகளை அழுத்து பார்க்கிறார்கள். அவர் இந்துவா முஸ்லிமா என்று பார்த்து இந்துவாக என்று சொன்னால் சுட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் குறைந்தபட்ச மனிதாபிமானம், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தமிழகத்திற்கு பெயரும் பெற்ற இந்த ஊரில் குறைந்த மனிதாபிமானம் கூட இல்லையே. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தாக்கப்படுகிறார்களே, தண்ணீர் நிறுத்துவது சரியா என்று கேள்வி கேட்கிறார்கள். உண்மையிலே அண்டை மாநிலத்துடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன். உங்கள் அனைவர் சார்பாக வணங்குகிறேன். இந்த தேசம் முக்கியம், என்னுடைய நாடு முக்கியம், அப்படின்னு கட்சி முக்கியமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை துண்டாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரேவந்த் ரெட்டிக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை கூட சொல்ல கூட வேண்டாம். இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே, அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி அனுப்புகிறேன் என்று கேட்கிறார்களே. இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து
கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திரும்பி போன தமிழகம் தானே இது. உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று இருக்கும்? இந்த தேசம் எப்படி உணர்வு இருக்கும்? இந்த தேசம் நன்றாக இருந்தால் தானே நாம் நன்றாக இருக்க முடியும். எத்தனை ஆண்டு காலம் நாம் அடிமைகளாக இருந்தோம், எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், எத்தனை இந்துக்கள் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். அதே போன்ற நிலைமை உங்களுக்கு வந்தால்தான் தெரியும். ஆனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் குரல் கொடுக்கிறார்கள். அவர்களை கைது செய்யக்கூட வேண்டாமா? பத்திரிகையாளர் பார்த்து நான் கேட்கிறேன், இப்படி தேசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தயவு செய்து குறைந்தபட்சம் கைது பண்ணியாவது உள்ள வைக்க வேண்டாமா? வட மாநிலங்கள் நீங்க ஜியோ போட்டிருக்கிறாங்க. தேசத்துக்கு எதிராக குரல் கொடுத்தா உடனே தேச துரோகத்தை செயலில் அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நமது தேசிய புலனாய்வுத்துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு 30 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது? நமது பாகிஸ்தானில் இங்கு நிறைய இருக்கிறார்கள், ஊடி இருக்கிறார்கள், உள்நாட்டு கலவரம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது, உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஆனால் எதுவுமே நாம் இதுவரை தமிழக அரசு செவி சாய்த்ததாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட மோசமான சூழலில் நாம் இருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரவு தமிழக மக்களும் சேர்ந்து மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் பணிவோடு நான் கேட்டுக்கொண்டு, 26 உடல்கள் இன்றைக்கு தீக்கையாக இருக்கிறது, 26 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் 140 கோடி இந்திய மக்களும் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நான் அவர்கள் சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு சம்பவம், 26 பேரில் ஒருவர் நெல்லூரை சேர்ந்தவர். அவர் ஒரு 10 வயது மகன், மனைவி, அவருடைய உடல் நேரே விமான நிலையத்தில் இறங்குகிறது. நாங்கள் போய் பார்க்கிறோம். அந்த பையன் 10 வயசு பையன். அவங்கள சொல்றோம், கவலைப்படாத தம்பி, காட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்றேன். அவன் சொல்லலாம், என்ன அங்கிள், எங்க அப்பா தான் எங்களுக்கு காட், அவரே போயிட்டாரு, நீங்க காடு இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னான். மன உருக்கம். உண்மையிலே அது கேட்ட பிறகு எல்லாரும் ஒரு பதட்டம். அந்த உணர்வு கூட நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் அரசாங்கத்தினுடைய இல்லையே என்பதுதான் பெரிய வருத்தமும் வேதனையுமான செய்தி. இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வருங்காலங்களில் எத்தனை மது பழக்க வழக்கங்கள் இங்கே இன்னைக்கு காலையில் கூட இன்னைக்கு ஒரு மாணவனை போதைப் பொருள் சாப்பிட்டு கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சிவகிரியில் 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டில் குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் மட்டும் 5 படுகொலைகள், இந்த 5 நாளில் 5 படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. உள்துறை, காவல்துறையினுடைய என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை, உளவுத்துறை, தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து அல்ல, கடமையோடு நீங்கள் பணியாற்றுங்கள். நீங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு காவல் அரணாக இருக்க வேண்டும். மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. அந்த ஓராண்டு காலம் உங்களுடைய கடமை செய்யுங்கள். வருகிற ஆண்டில் நாங்கள் அந்த இடத்தில் இருந்து நாங்கள் இந்த கடமையை செய்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்கள் கரு நாகராஜன், திரு வினோத் அவர்கள், குமார், நாகராஜன், பாலாஜி, லதா மற்றும் சஞ்சீவி, கிரி உள்ளிட்ட அனைவருக்கும், பாஸ்கர் உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர்கள் அனைவருக்கும் நமது அன்புக்குரிய தம்பி கராத்தே தியாகராஜன் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், நம்முடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய நமது அரவிந்த் மேனன்ஜி அவர்கள் மற்றும் இவ்வளவு ஒரு நாள் நோட்டத்திலே இவ்வளவு பேர் ஒரே நாள் அறிகுறியோடு ஒரு குறிப்போடு வந்து கூட்டத்தை கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயதரன் அவர்கள், அண்ணன் சரத்குமார் அவர்கள், வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அனைவருக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் தைரியமாக இருங்கள். வருகின்ற காலம் நம்முடைய காலம். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். கிரகங்கள் இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் வெல்வோம், ஒன்றுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.